Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ரீம் நான் என்னோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம அந்த க்ரீம் பற்றின A to Z டீட்டெயில் அண்ட் அதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணதில் எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்றதையும் அண்ட் ஃபைனலாக என்னோட ஃபேஸில் இருந்தது என்ன ப்ராப்ளம், அதுக்கு நான் இந்த க்ரீம் எப்படி யூஸ் பண்ணேன், இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஃபேஸில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆச்சு, இப்படி எல்லாத்தையுமே நான் ப்ரூஃப் இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் அட்டாச் பண்ணிக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த ஃபேஸ் க்ரீம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதோட நேம் பார்த்தோம்னா கிளின்ஸ்டப் ஜெல். இதில் உள்ள கெமிக்கல் அப்படின்றத பார்த்தோம்னா கிளிண்டமைக் ஃபோஸ்பேட். ஸோ அதிலே நமக்கு ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள கெமிக்கல் பேஸ். ஸோ இந்த க்ரீம் பார்த்தோம்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் கூட இருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கும் இதை பற்றி அந்தளவுக்கு இது டீட்டெயிலாக தெரியாது. நானே எனக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறமா நான் டாக்டர்கிட்ட போகும்போது தான் எனக்கு அவங்க இந்த க்ரீம் எனக்கு கொடுத்தாங்க. ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் உண்மையாலுமே சூப்பராக ரிசல்ட் கிடைச்சது. அதனால தான் ஓகேன்னு சொல்லிட்டு இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ வீடியோவாக அதை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நான் வச்சுருக்கிற இந்த பேக் பார்த்தீங்கன்னா 20 கிராம். இதோட நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 20 கிராம். ரேட் 55 ரூபீஸில் இருக்குது. இப்போ இந்த பேக் நான் இப்போ செகண்டாக நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு பேக் எனக்கு காலி ஆகிடுச்சு. நான் ஒரு 2-3 மந்த்ஸாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாலுமே சூப்பரான ரிசல்ட் தான். பட் இன்னும் எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகலை. எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு பிக்சர் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்ன ப்ராப்ளத்துக்கெலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்னி ப்ராப்ளம், பிம்பிள் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா ரிலேட்டடான இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரிலாம் நம்மளோட ஸ்கின்னில் வந்ததுன்னா நம்ம இதை தாராளமாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். பட் நான் சொல்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் அது அந்த ப்ராப்ளம் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க இந்த க்ரீம் ஓகே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த க்ரீம் பார்த்தோம்னா ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், அதாவது பாக்டீரியா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அவங்க தாராளமாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். பட் நான் மறுபடியும் சொல்கிறது, டாக்டர்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ இந்த க்ரீமோட கலர் பார்த்தோம்னா பிங்க் கலரில் இருக்கும். அதாவது பேபி பிங்க் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம். அண்ட் இதில் இந்த பேபி பிங்க் கலர் வரதுக்காக இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கெமிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைடு ஆஃப் அயன், அதுக்கப்புறம் ட்ரிட்டானியம் டை ஆக்சைடு. ஸோ இந்த 2 கெமிக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீமோட கலர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், பேபி பிங்க் கலரில் இருக்கும். நான் இது இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால இந்த பேக் உங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பேபி பிங்க் கலரில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி கலரில் தான் இந்த பேக்கு க்ரீம் இருக்கும். இது நமக்கு ஜெல் டைப்பில் வரணும் அப்படின்றதுக்காக இதில் யூஸ் பண்ணிக்கிற கெமிக்கலில் நமக்கு ஜெல் பேஸும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் உள்ள கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதாவது இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோடியம் மெத்தில் ஃபேரபன், அதுக்கப்புறம் சோடியம் ப்ரொஃபைல் ஃபேரபன் இருக்குது. அப்புறம் இது ஜெல் டைப்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் ஜெல் பேஸ் நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்போலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் இந்த க்ரீம் உங்களோட ஃபேஸில் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேஸை நீட்டாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக நீங்கள் வார்ம் வாட்டரில் உங்களோட ஃபேஸ் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தின் லேயராக தான் போடணும். ரொம்ப திக்காக ரொம்ப நிறையா எடுத்து அப்போ வேணால் கொஞ்சமாக எடுத்து அந்த அஃபெக்டட் ஏரியாவில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். எந்த இடத்துல உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணால் போதும். ஸோ இப்படி தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது உங்களோட ஐஸ், அதுக்கப்புறம் லிப்ஸ், இந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக படாத மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த சைட்லலாம் உங்களுக்கு போச்சுன்னா அது ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும்.
எந்த டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும். நான் வந்து இந்த க்ரீம் எந்த டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங், அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ மார்னிங் நான் வேக்கப் ஆனதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து அதாவது ஃபேஸில் வந்து அஃபெக்ட் ஆன ஏரியாவில் மட்டும் இதை வந்து அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா நைட்டு அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குவேன். இது வந்து அப்ளை பண்ணுறதுனால நமக்கு இரிட்டேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகாது. இது வந்து பார்க்குறதுக்கு தான் அந்த பேபி பிங்க் கலர். பட் நீங்கள் இதை உங்கள் ஃபேஸில் தின் லேயராக தான் போடுறீங்க. நீங்கள் அப்ளை பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே அது அப்படியே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஃபேஸில் நீங்கள் இந்த க்ரீம் போட்ட ஒரு தடம் கூட இருக்காது. அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து காலேஜ் போகிறேன், ஸ்கூல் போகிறேன், இதை மார்னிங் போட்டுட்டு போக முடியாது அப்படிலாம் நினைக்க வேணாம். தாராளமாக நீங்கள் இதை வந்து போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நானே வந்து வெளியே போகிறப்ப இதை அப்ளை பண்ணிட்டு தான் போவேன். அந்தளவுக்கு எதுவுமே இது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெல்லை உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா டைட்டாக நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அதில் வந்து ஏர் போச்சுன்னா அது ரொம்பவே ட்ரை ஆகிடும். இப்போ இது வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன். பட் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் இருக்குது. முக்கியமாக வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கிற மாம்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்து அந்த டைமில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ப்ரெக்னென்ட் டைமில் இருக்கும்போது, இல்லை வந்து பேபிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுற டைமில் உங்களோட ஃபேஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அது வந்து காமன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த க்ரீம் வந்து ஓவராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் உங்களோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் தான் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை, எனக்கு அதனால் வந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஆல்ரெடியே ஃபேஸில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் ப்ரெக்னென்ட் லேடி, பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த க்ரீம் வந்து என் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு டாக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ரெக்னென்ட் லேடியோ அல்லது பேபிக்கு ஃபீட் பண்ணுறவங்களோன்னு மட்டும் கிடையாது. யாருனாலுமே நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு என்னென்ன மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் ஆச்சு அப்படின்றத இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஒரு 1 வீக் கிட்டே எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியலை. நான் வந்து ஓகே இதுவும் காமனாக எல்லா க்ரீம் மாதிரி தான், சும்மா ஒரு சப்போர்ட்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அப்படின்னு நினச்சி அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த க்ரீமும் வாங்கியாச்சு, ஓகே இது வந்து காலி ஆகிற வரையுமாவது நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் டெய்லியும். பட் ஒரு நாள் கூட விடாமல் ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 தடவை அப்படின்ற மாதிரி போட்டுட்ருந்தேன். பட் எனக்கு ஒரு 1 வீக்காக பார்த்தோம்னா எந்த வித சேஞ்சஸுமே தெரியல. நான் இதை வேஸ்ட் அப்படின்னு தான் நினச்சேன். அண்ட் ஒரு 1 வீக் அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய ஃபேஸில் அந்த அஃபெக்டட் ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்னஸ் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ட்ரை ஆகிறது மீன்ஸ் எப்படின்னா, எனக்கு வந்து அது பிம்பிள் மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த பிம்பிள் வந்து ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் எப்படி ஆச்சுன்னா அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுவே வந்து உதிர்ந்து விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஆச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, என்ன இந்த மாதிரி ஃபேஸ் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போய் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதை யூஸ் பண்ணும்போது அந்த பிம்பிளோ இல்லை ஆக்னியோ வந்து அப்படியே காஞ்சு உதிர்ந்து விழுந்துரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் அது காஞ்சு இருக்கும்போது நீங்களாக கையை விட்டு அதை மெனக்கட்டி எடுக்காதீங்க, அதுவாக விழுந்தால் விழுகட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ அதே மாதிரியே வந்து ஒரு 2 வீக்ஸ் போச்சு, 3 வீக்ஸ் போச்சு, அப்படியே எல்லாம் உதிர்ந்து விழுக ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து கையை வச்சு எடுக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அதுவாகவே வந்து உதிர்ந்து விழுக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்த பிம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்கி போய் என் ஸ்கின்னாக மாறிடுச்சு. ரொம்பவே வந்து மேஜிக்கலாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த க்ரீம். அண்டு இது வந்து யூஸ் பண்ணப்போ ஒரு க்ரீம் நம்ம ஃபேஸில் போட்ட ஒரு ஃபீல் கூட வந்து இல்லை எனக்கு. நான் வெளியே காலேஜ் போகும்போதோ வெளியே போகும்போதோ வந்து இது நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு ரெகுலராக போடுற மாதிரி போட்டுட்டு போயிடுவேன். இது வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு மணி அந்த க்ரீம் போட்ட அந்த பிசுப்பாக அந்த மாதிரி எந்த வித ஒரு இச்சிங்னஸ்மே இது போட்டதுனால வந்து இல்லை. ஸோ அதுதான் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்தோம்னா சிலர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது இரிட்டேட் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை மறுபடியும் ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டாடா, பை.